ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க. அதனால் வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? தென் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. ஃபார் டேவுக்கு $1 ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $1500 $5000 வரைக்கும் ஏர்ன் பண்ணணுன்றது தான் நம்மளோட டார்கெட். ரீசெண்டாக வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து சம் டேஸ் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து வந்திருக்காது. ரீசன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நைட்டு வந்து 12 மணிக்கு ரிப்போர்ட் கொடுத்து என்னுடைய ஹெல்த் வந்து ரொம்பவே வீக் ஆகி போச்சுங்க, சரிங்களா? ஸோ ஹாஸ்பிட்டலில் பெட்டில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கொடுக்க முடியல, சரிங்களா? ஸோ இப்போவுமே நான் பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கேன். ஸோ சம் டேஸ் அல்லது சம் மந்த் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நைட்டு அந்த 12 மணின்றது லைவ் ப்ரூஃப் வந்து கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் நான் வந்து இருக்கிறேன், சரிங்களா? ஸோ நம்ம வந்து அது இன்னுமே, அதாவது இப்போ $1 நீங்கள் ஃபார் டேவுக்கு பார்த்துட்டு இருந்தீங்களா ரீசெண்டாக வந்த வீடியோஸ் இல்லையா? அது வந்து ஃபார் டேவுக்கு $1 இருந்து 20 அண்ட் 25 $30 வரப்போ உங்களுக்கு நான் மறுபடியும் லைவ் ப்ரூஃப்ன்றது கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. தென் டேரெக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு $2 எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா $106.37 வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், கண்டிப்பாக எல்லாராலையும் இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தென் பிகினர் யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபார் டேவுக்கு $1 அண்ட் 1 சென்ட் 10 சென்ட் தென் $5 இது போல் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களாலையும் ஃபார் டேவுக்கு $100 ஏர்ன் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும், சரிங்களா? தென் என்னுடைய ரிப்போர்ட்டு பார்த்துட்டு நீங்கள் இடத்தங்கோத்தோன்னு சொல்லிட்டு வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக வேண்டாம். ரீசன் என்ன அப்படின்னா, இப்போது நான் இந்த வெப்சைட் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபார் டேவுக்கு $100 வர்றாங்க, அப்படி $100 வந்தது பெருசாக கிடையாது. நமக்கு எந்த கண்ட்ரிலேருந்து இந்த டிராஃபிக் வந்திருக்குன்றதான் மெயின், ஓகேங்களா? கிட்டத்தட்ட 375 பேர், ஓகேங்களா? அதாவது டே டு டேட்டில் நான் என்னோடய சேனல் வீடியோஸ் வந்து பார்க்குறவங்க தெரியும், நமக்கு வந்து ரெவன்யூ ஆட்சன்ஸ் எதுக்கு வருது அப்படின்னா, ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் இருக்கு இல்லையா, அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணாதான் ரெவன்யூன்றது வருன்றது தெரியும், ஓகேவா? ஸோ அந்த விதத்தில் நமக்கு இந்த வந்திருக்கக்கூடிய டிராஃபிக்குமே ஓவராலாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட யூஎஸ், ஓகேங்களா? அமெரிக்காவில் இருந்து மட்டும் தான், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 334 பேஜஸ், சரிங்களா? 334 பேஜஸில் ஆவரேஜ் பண்ணி கிட்டத்தட்ட 14 ஆடு கிளிக்கு நடந்திருக்கு. அமெரிக்காவில் மட்டும், யூஎஸ்லேருந்து மட்டும் 14 ஆடு கிளிக்கு நடந்திருக்கு. 14 ஆடு கிளிக்கு நடந்ததில் நமக்கு கிட்டத்தட்ட ஆவரேஜ் பண்ணி ஒரு கிளிக்கு $8.82 வந்து கிடச்சிருக்கு, ஓகேங்களா? அந்த இடத்துல நான் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ நாள், அதாவது கிட்டத்தட்ட 2 மந்த்துக்கு மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபார் டேவுக்கு மினிமமாக 2000லேருந்து 4000 பேர் கூட டிராஃபிக் பார்த்துருப்பீங்க இந்தியாவில் இருந்து. $1 கூட நமக்கு கிடச்சிருக்காது, ஓகேங்களா? பட் ஆனால் இன்றைக்கி ரிப்போர்ட்டில் நீங்கள் $100 நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னும் போது நமக்கு வந்திருக்கக்கூடிய டிராஃபிக் மொத்தமாகவே டைரிங் கண்ட்ரியான யூஎஸ், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்கு இல்லையா? ஸோ அப்போது நான் எதனால் ஸ்டார்டிங்கிலேருந்து யூஎஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள், யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ் இது போல் டயர் கட்டை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதுக்காக தான், சரிங்களா? ஏன்னா $1 பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்கிறேன் இன்றைக்கி, சரியா? ஸோ எனக்கு வந்து அதிகமான ரெவன்யூ கொடுக்குற, அதாவது நான் எடுக்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தா தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. ரீசனாக ஓப்பனாக நான் சொல்கிறேன், ஒரு பிகினர் ஒரு சென்டில் ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இடத்த உடனே எனக்கு மானிட்டேஷன் ஆகிடுச்சு, எனக்கு $10 வரும்னா அங்கே வேலைக்கு ஆகாது, ஓகேவா? அது இல்லாமல் இப்போ நான் வந்து இப்போ டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்காக சொல்லக்கூடியது எல்லாமே உங்கள்கிட்ட நான் என்ன அப்படின்னா, நீ 1 இயர் ரெவன்யூ எதிர்பார்க்கவே கூடாது. $10 கூட எதிர்பார்க்காத, வராது, உண்மை இதுதான், சரியா? அதுனா ஒரு $10 கூட வருவாதுன்னா 2 மாதத்துக்கு $1 வரும், பரவாயில்லையா? அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? அதுவே 6 மாதத்துக்கு அப்புறம் $10 வரும், அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? ஏன்னா ரியாலிட்டி இதுதான். ஏன்னா எடுத்த உடனே நம்ம வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் வந்து பிச்சு தள்ளிட்டு பிடுங்கிட்டு வந்துடாதீங்க, சரிங்களா? ஸோ ரியாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம டொமைன் வாங்குகிறோம், அதாவது ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்குகிறோம், அதில் வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம், ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம், ரேங்க் ஆகுதோ இல்லையோ ஒரு மைக்ரோ நிச்சஸ் செலக்ட் பண்ணுறோம், லாங் டைம் ஃபோக்கஸில். இன்றைக்கி இல்லைனாலும் நம்ம ஆர்டிக்கல் வந்து அடுத்த 5 வருஷம் ஆனாலும் சரி, 10 வருஷம் ஆனாலும் சரி, நம்ம ஆர்டிக்கல் வந்து தேடணும், புரியுதுங்களா? ஸோ அதுபோல் ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோம். 1 இயர் 3000 ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறோம். என்ன ப்ரோ எல்லாரும் 300 ஆர்டிக்கல் 400 ஆர்டிக்கல் போகிறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நீங்கள் என்ன 3000 ஆர்டிக்கல் சொல்கிறீங்கன்னா? $100 ஃபார் டேவுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 3000 ஆர்டிக்கல் போடு, இல்லைனா விட்டுரு, ஓகேவா? இல்லை எனக்கு வந்து என்னால் வீக்லி 1 டைம் அது 1 ஆர் 2 to 3 ஆர்டிகல்ஸ்க்கு மேலே போட முடியாது அப்படின்னா, இன்ஸ்டன்ட்லாம் முடியலனாலும் பரவாயில்ல, ஃப்யூச்சரில் பட் டைம் கொடுத்து ஒர்க் பண்ணுங்கள், சரியா? சரி, இப்போ நம்ம கொஞ்சம் டேரெக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ள போய்ட்டு மேட்ரு என்னன்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சம் இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் $2 வந்து எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா $106.37 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே, அதாவது நேற்றுக்கு வந்து $76.27 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் $221.09 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக $423.07 வந்து கிடச்சிருக்கு. பேலன்ஸ் செக்ஷன் வந்து கிட்டத்தட்ட $66.87 இருக்குது. லாஸ்ட்டு பேமெண்ட்டு, ஓகேங்களா? அதாவது
போன மந்தோடைய அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 00ன்னு இருக்குது. அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தான். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி 2 மாதமாக நம்ம 2024 டிசம்பர் மந்த் கொடுத்த ரிப்போர்ட்டும் ஜனவரி மந்த் கொடுத்த ரிப்போர்ட்டும் இந்தியா பேஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டயர் 1 கண்ட்ரி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய யூஎஸ் டொமைன்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? ஸோ நண்பா, நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் அதாவது ஒவ்வொரு நாளும் வாட்ச் பண்ணிவிட உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணிட்டே வாங்க. சரி, ஒரு காமனாக ஒரு பிகினருக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன ப்ரோ, எல்லாராலையும் ஏர்ன் பண்ண முடியுமா? நான் வந்து ரொம்பலாம் எதிர்பார்க்கல ப்ரோ. எனக்கு ஃபார் மந்த்துக்கு ஒரு $200 ஒரு $300 வந்தால் போதிக்கும். அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நானான்றனா 1 இயர் நீ லேர்ன் பண்ணிக்கோ. வெப்சைட்னா என்ன, எஸ்இஓனா என்ன, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஓ பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, எஸ்இஓவில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, ஒயிட் ஹேட் எஸ்இஓ, கிரேட் ஹேட் எஸ்இஓ, பிளாக் ஹேட் எஸ்இஓ. நான் சொல்கிறது மட்டும் எல்லாமே எஸ்இஓக்கு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். இது போக கீவேர்ட் ரிசர்ச்னா இருக்குது. தென் இது போக ஒரு பேக்லிங்கை எப்படி பேக்எண்டில் பில்டு பண்ணுறது, பேக்லிங்கோட இம்பார்ட்டன்ட் என்ன, பேக்லிங்க் இருந்தால் தான் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 1% கூட கிடையாது. ஓகேவா? ஒரு வெப்சைட்டை பற்றி ஒரு லிஸ்ட்டு போட்டாச்சுன்னா அது பக்கமாக போய்கிட்டே இருக்கும். அதுபோல் வெப்சைட்டை பற்றி என்னன்றது என்ஷன் நம்ம இயர் எனக்கு கற்றுக்கோ. 1 இயர் கற்றுக்கோ. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எஃபெக்ட் போடு. ஒரு 1 இயருக்கு ஒரு 3000 ஆர்டிக்கல் உன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபீட் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ போடு. அதுக்குன்னு ஏன் வச்சு போட்டுட்டு வந்துட்டு அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். சரி, ஒவ்வொரு 6 மந்த்துக்கு கூகுள் வந்து ஒரு குவார்ட்டர்லியான ஒரு கோர் அப்டேட் விடுவாங்க. அப்படின்னும் போது உங்கள் டொமைன் எல்லாம் கூகுளில் பெனால்ட்டியில் வந்து சஸ்பெண்ட் செய்யப்படும். தயவு செஞ்சு ஒரு ஆர்டிக்கல் போட்டாலும் குவாலிட்டியாக போடுங்க. தமிழில் எழுதுனா கூட பிரச்சனை கிடையாது. பட் என்னோடய சஜஷன், வேர்ல்டு வைஸ் ரீச் ஆகணும் அப்படின்னா இங்கிலீஷில் தான் போட்டாகணும். இன்க்ளூடிங் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரெவன்யூ எல்லாமே இங்கிலீஷ் ஆர்டிக்கலில் தான் வரக்கூடியது. ஓகேங்களா? அதாவது லாங்குவேஜஸ் இங்கிலீஷ் தான், தமிழ் கண்டென்ட்டுக்கு உள்ள ரெவன்யூ வராது. சரியா? சரி, இப்போது பர் டேவுக்கு $100 ஏர்ன் பண்ண முடியுமா 100%ன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அது இல்லாமல் ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் என் சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இது ஃபேக் அண்ட் ரிப்போர்ட்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் என் வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா என் சேனலில் எவ்வளோ வீடியோஸ் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் எப்படி வீடியோ கொடுத்துருக்கேன், ரீசெண்டாக எப்படி கொடுத்துருக்கேன், 1 இயருக்கு முன்னாடி எப்படி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா ரிப்போர்ட்டும் போய் பாருங்கள். எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு வந்து நான் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பேசுங்க. சரிங்களா? சரி, டாபிக் வந்துடலாம். சரி, இன்றைக்கி $106.37 வந்திருக்கு இல்லையா? தென் அதே போல் திஸ் மந்தில் பாருங்கள் $423.0 ஏன் ப்ரோ டுடேவில் வந்து திஸ் மந்தில் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு டுடேவில் எவ்வளோ வந்தாலும் சரிங்க, அது $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, $100 வந்தாலும் சரி, $1000 வந்தாலும் சரி, சரியா? அது எல்லாமே திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அந்த $423.0 இருக்கு இல்லையா, அந்த செக்ஷன் வந்து ப்ளஸ் பண்ணி காட்டும், அதாவது ஆட் ஆகி காட்டும். சரிங்களா? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ் நைட்டு 12 மணியில் ஆரம்பித்து மறுபடியும் நைட்டு 12 மணி வரைக்கும் 1 ஹவருக்கு ஒன்ஸ் நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ டிராஃபிக் உள்ள என்ட்ரி ஆகுதுன்றது எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த $106.37 வந்துருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் திஸ் மந்தில் $423.07 இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து நமக்கு வந்து காமிச்சிட்ருக்கு. சரிங்களா? தென் இன்றைக்கி $106.37 வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா என்னோடய வெப்சைட்டுக்கு 375 பேர் வந்திருக்காங்க. அதில் 14 ஆடு கிளிக் நடந்திருக்கு. 14 ஆடு கிளிக் நடந்தது ஃபுல்லாகவே யூஎஸ்ல தான் நடந்திருக்கு. ஒரு கிளிக்கு $8.82 வந்து கிடச்சிருக்கு. பக்கத்தில் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்றதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? தென் நான் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, நீ ஸ்டார்டிங் என்ன தான் இந்தியா பேஸ் பண்ணி 1000 பேர் இல்லை 15,000 பேர் 30,000 பேர் ஃபார் டேவுக்கு என்ட்ரி ஆனால் தான் உனக்கு இந்தியாவிலேருந்து $5 to $7 நீ வந்து எதிர்பார்க்க முடியும். ஓகேவா? அதுவே நீ யூஎஸ் பேஸ் பண்ணி நீ ஒர்க் பண்ணுற அப்படின்னா உனக்கு 500 பேர் வந்து 5 பேர் ஆடு கிளிக் பண்ணாலே உனக்கு ஒரு நாளைக்கு $100 கிடைக்கும். அதுக்கான ப்ரூஃப் தான் நீ வந்து பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். இதுக்கு மேலே நான் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா இங்கே ஒன்றும் கிடையாது. ஏன்னா ரிப்போர்ட்டே இவ்வளோ தான். தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேஜ் ஆர்பிஎம், சிபிசி அண்ட் கிளிக்ஸு, சிபிசி, அதாவது அது இதெல்லாம் வந்து பார்த்தாச்சுன்னா பேஜ் ஆர்பிஎம் ஒரு யூசர் வந்து ஆடு கிளிக் என்னோடய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஆடு கிளிக் வந்து பண்ணிட்டாரு அப்படின்னா கிட்டத்தட்ட $283.0.65 வந்து கிடைக்கணும். அண்டு அவ்வளோ கிடைக்குதானா? கிடைக்கல. கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது, $7.60 இருக்குது. அப்படின்னா ஒரு ஆடு கிளிக் நடந்தால் ஆவரேஜ் பண்ணி $7.60 வந்து கிடைக்குது. அப்போனா 14 ஆடு கிளிக்கு 1770 ப்ளஸ் 4 கிளிக்கு கணக்கு பண்ணுங்கள். உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி $106 உங்களுக்கு வரும். புரியுதுங்களா? தென் இந்த பேஜ் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, இன்ஸ்டில் வந்து உங்களுக்கு டிராஃபிக் வரணுன்றதுக்காக சம் கேட்டகரியில் ஒர்க் பண்ணுங்கள். அது எந்த நேச்சர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் வந்து ஒரு 1000 பேர் ஸ்டாண்டர்டாக வர்ற மாரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்
ஃபுல் அண்ட் ஃபுல்னா என்னோட சஜஷன் என்னன்னா இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ் இதுக்கு எல்லாமே சிபிசி ரொம்பவே ஹையாக இருக்கும். $150 ஃபார் கிளிக்கு ஆட் கிளிக் நடந்தா அப்படின்ற போல இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபார் மந்த்து 1 மந்த்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணாலே உங்களுக்கான பேஜ் ஆட்மே சிபிசி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? தென் நம்மக்கிட்ட என்னென்ன கண்டென்ட் ஐடிஸ், அதாவது நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா நம்மக்கிட்ட கூகுள் ஆட்சன்ஸ் தேவைப்படக்கூடிய கன்னட ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஐசிபிசி ஆர்டிகல் இன்சூரன்ஸ்லாம் பேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கான ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அது போக வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். $7,000, $15,000, $25,000 இந்த 3 விதமான பேக்கேஜில் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ரீமியமாக இந்த ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது போக வெப்சைட்டுக்கு தேவைப்படக்கூடிய பேக்லிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? தென் சொல்லிக்கிட்டே போகலாம். சம் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.